ஹாய். நம்ம டெட்ல வந்து கேட்ட இன்னொரு கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இப்போ வாங்க. இதில வந்து எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 432ன்னு குடுத்துட்டாங்க. ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 36ன்னு குடுத்துட்டாங்க. ஓர் எண் வந்து 108ன்னு குடுத்துருக்காங்க. இன்னொரு வந்து என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நமக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டூ ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். இது வந்து காமன். நீங்கள் எந்த சம் எடுத்தாலும் ஒரு எண் கொடுத்து இன்னொரு எண் கேட்டாங்க, இல்லை ஹெச்சிஎஃப் கொடுத்து எல்சிஎம் கேட்டாங்க, இல்லை எல்சிஎம் கொடுத்து ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா நீங்கள் இப்படி தான் எழுதணும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 2 நம்பர்லேயும் பெருக்குனா கிடைக்கிற ஆன்சரும், அந்த எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்பையும் பெருக்குனா கிடைக்கிற ஆன்சர் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நமக்கு ஒரு எண் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 108 நம்ம போட்டாச்சு. இன்னொரு எண் நம்ம கண்டுபிடிக்கணும். அங்கே ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 432 × 36 அதுவும் கொடுத்துட்டாங்க. இப்போ பெருக்கல் இருக்கிற அந்த 108 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா வகுத்தலாம் மாறிடும். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிங்கன்னா 144 இல்லைங்களா? இதான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த சம்முக்கு நீங்கள் இவ்வளோ எஃபோர்ட் போடணும் அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இதில் பாருங்கள், ஹெச்சிஎஃப்னு என்னது, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதாவது இந்த 108ஐயும் இந்த இன்னொரு நம்பரையும் டிவைட் பண்ணுறதுல ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து 36. இங்கே இருக்கிற ஆப்ஷனில் பாருங்கள், 12, 4, 3, 144. அப்போ 36 இல்லை அதுக்கு மேலே இருக்கிற ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 144 தான் இருக்கும். ஏன்னா அது கீழே இருக்க பாருங்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ இப்போ இதுலேயே நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட்